பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே. இந்த நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே இந்த நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். நம்ம ஒரு சில மாதங்களாக 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை தரம், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து தியானம் பண்ணி வருகிறோம். அல்லேலூயா. 8 தலைப்பில் நம்ம தியானம் பண்ணி இருக்கிறோம். இதுவரைக்கும் விசுவாசினுடைய ஆவிக்குரிய நிலை, அவங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையாய் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து 8 தலைப்பில் தியானித்து இப்போ 9வது தலைப்புக்கு வந்திருக்கிறோம். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்த வார்த்தை வைத்து கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் தயவு என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அல்லேலூயா. இந்த செய்திலாம் யூடியூப்பில் வருது. எதில் வருது கவனிங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரத்தினுடைய செய்தியை எடுத்து வேஸ்ட் ஆகிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க யாரும் அதை நோண்டக்கூடாதுன்னு சொல்லணும். ஒருத்தர் மட்டும்தான் நோண்டணும், ஆப்ரேட் பண்ணணும். அவன் கஷ்டப்பட்டு எடுத்து அதை சரியாக்கும்போது பிடுங்கி விட்டுட்டான். அது அப்படியே அந்த செய்தி போயிடுச்சு, எடுக்க முடியல. சரியா?
கிடைக்காத செய்தி, கிடைக்காத செய்தி. அதனால் இப்போ இந்த வீடியோ கேமரா இருக்கிறதுனால நம்ம அழகு ராணிக்கு ஒரு கைது தட்டணும். அதான் இந்த வீடியோ கேமராவை வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு பணம் கொடுத்தது. அந்த பணத்தை வேறு இடத்துல போட்டுட்டோம். அதை திரும்ப சீக்கிரத்தில் வாங்கிட்டு லைவில் பார்க்க முடியும். அதற்காக அதுக்கு ஒரு கைது தட்டிடுவோம். நிறைய கர்த்தருக்காக நிறைய செய்திருக்கு. ஆமென், அல்லேலூயா. இங்கே உள்ள இந்த ப்ராஜெக்டர் இப்போ ரிப்பராக இருக்குது, அதுதான் வாங்கி கொடுத்தது. அது சொல்லக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லது எப்பா சொன்னேன்னு கேட்கும். இந்த கேமரா வச்சுருக்காங்கல்ல, அதுதான் வாங்கி கொடுத்தது. இன்னும் நிறைய பேர் நம்முடைய சபையில் மறைந்திருந்து நிறைய உதவிகள், வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்க கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாரா. அந்த கம்ப்யூட்டர் சீக்கிரமாக அந்த உபவாச கூட்டத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். அதற்குரிய பணம் கொடுத்துட்டாங்க. அதை நிறைய செலவு வந்ததுனால, கல்யாணம், இந்த இது கட்டுற வேலையெல்லாம் வந்ததுனால அதில் எடுத்து போட்டோம். அதான் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே எத்தனை லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், இருக்குன்னு சொன்ன இதெல்லாம் கடன் தான். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டா கடன் தீர்ந்துச்சு. ஒரு அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியில் எப்படி வருது, யூடியூப்பில் வருது. சிலர்லாம் வீடுகளில் அவங்க டிவிலே கனெக்ட் பண்ணி குடும்பமாக உட்காந்து பார்க்குறா. எப்படி நீங்கள் அந்த 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 யூடியூப்பில் போய் அந்த பின்னை மாட்டி டிவியில் கொடுத்தா அப்படியே இங்கே நடக்கிற இந்த முழு பிரசங்கம் வீட்டிலேருந்தே பார்க்கலாம். வீட்டிலேருந்தே நீங்களும் அப்படி பார்க்கலாம். எல்லோரும் என்ன செய்யலாம், ஆமாம், மறந்துட்டிங்கன்னா திரும்ப என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். சும்மா உட்காந்து வீட்டு புறன்னு பேசிகிட்டு இருக்கிற விட இந்த செய்தியை மீண்டும் கேட்பது நல்லது. ஒரு அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் ஒரு இந்த தொகுப்பெல்லாம் ஒரு புஸ்தகமாக எழுத போகிறோம். இன்றைக்கு இல்லாத சத்தியத்தை தான் பேசி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் நிறைய நோட் வச்சுருக்கேன்னா பின்னாடி உட்காந்து, எனக்கு நேரம் தான் இல்லை. அல்லேலூயா. நேரம் இருந்தால் அதெல்லாம் ஒரு புஸ்தகமாக எழுதி இப்படி இந்த இதையெல்லாம் சரியாக எடுத்தீங்கன்னா நீங்களே உட்காந்து ஒரு நல்ல எழுத்தாளர்கள் இருந்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வாரதையே அதை செய்தியாக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம் சீக்கிரத்தில். இந்த நோட்டில் குறிப்பிடுறதை விட இந்த என்னது ஒரு லேப்டாப் மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பேர், லேப், சரி, அது வாங்கிட்டேன்னா அப்பப்போ இதெல்லாம் மாறி மாறி ஆண்டவர் வசனம் தரும்போது இங்கே எழுதுறதுக்கு இடையெல்லாம் போயிடுது. ஆனால் அதில் என்ன செய்யலாம், எழுதலாம். உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு அல்லேலூயா. ஒன்றுக்காக செபித்துக்கு இருக்கோம் ஆண்டவர். ஏன்னா போகிற இடங்களெல்லாம் ஆண்டவர் கிருபையினால் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, சோத்திரம். அதனால் நீ கவனமாக இருங்க. இதை யாரும் என்ன செய்யக்கூடாது, நோண்டுறதுக்கு. ஆமாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்து அதை டெலிட் ஆச்சுன்னா போன வாரத்துக்கு முந்தின வார செய்தி டெலிட் ஆயிடுச்சு. அதனால் கவனிங்க, அது கவனமாக இருப்போம். சரி, இப்போ தயவு என்கிற தலைப்பில் ஆண்டவர் வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். தயவு என்றால் என்ன என்பதை போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், நன்மை செய்ய மனுஷர் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. அன்பின் பண்பு, அன்பின் பண்பு தான் என்னது, தயவு. அப்புறம் மற்றவருடைய காயங்களை குணப்படுத்துவதே தயவு. மனுஷ நேயமே, மனுஷனாக இருந்தால் அவனுக்குள்ள என்ன இருக்கணும், தயவு இருக்கணும். அடுத்து தெய்வீக பண்பு என்னது, அதுதான் தயவு. தேவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு இருக்குன்னா அது என்னது, தயவு என்பதை பார்த்தோம். அப்போ மனுஷனுடைய தயவு இருந்தால் என்ன நமக்கு ஆசீர்வாதம் என்பதை கடந்த வாரம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அல்லேலூயா. மனுஷரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ளணும். மனுஷரிடத்தில் என்ன செய்யணும், தயவை பெற்றுக்கொள்ளணும்.
மனுஷரிடத்தில் தயவு பெற்றதுனால அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், நல்ல காரியத்தை குறித்தும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன செஞ்சோம்? தியானம் பண்ணோம். அல்லேலூயா, ஆமென். அதில் இப்போ திரும்ப சொன்னால் நேரம் இல்லை. அதனால் தொடர்ச்சியாக கவனிங்களேன். இன்றைக்கு எப்படி தியானிக்க போகிறோம்னா, மனித தயவை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? மனித தயவு நமக்கு அவசியம். யாருடைய தயவே எனக்கு வேணான்னு சொல்ல முடியாது. மனுஷ தயவு இல்லாமல் தேவனுடைய தயவு வேற இருக்கு, அது இருக்கு. அதே வேளை நம்ம வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் அதோடு நிற்கல, மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அப்ப இயேசுவுக்கு என்ன தயவு தேவைப்பட்டது? மனித தயவு தேவைப்பட்டது. ஆமென். ஒருவருக்கொருவர் நம்ம தயவு காண்பிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் மனுஷனுடைய தயவு இருக்கணும். எனக்கு உங்க தயவு தேவை, உங்களுக்கு என் தயவு தேவை. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தயவு தேவை. தயவில்லாமல் வாழவே முடியாது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன். ஆமாம், அதாவது இயேசுடைய 3 வருஷ ஊழியத்தில் மத தலைவர்கள் தான் அவரை எதிர்த்தார்கள் ஒழிய பொதுமக்கள் இயேசுவை எதிர்க்கலை. அல்லேலூயா. மத தலைவர்கள் தான் இயேசுவை குற்றம் கண்டுபிடித்தார்கள் ஒழிய, ஆனால் பொதுமக்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. அல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்க அவ விரும்பலை. எங்கு போனாலும் திரளான கூட்டம் யாரோடு இருந்தது? இயேசுவோடு இருந்தது. அல்லேலூயா. இதே போல் அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இயேசுவுக்கு எப்படி மத தலைவர்கள் மூலமாக எதிர்ப்பு வந்ததோ அதே போல தான் அப்போஸ்தலருக்கும் பொதுமக்கள் மத்தியில் வந்து என்ன வரல? எதிர்ப்பு வரல. மத தலைவர்கள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள், சதிசேயர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், இவர்கள் மூலமாகத்தான், சனகரி சங்கம் மூலமாகத்தான் அவருக்கு என்ன வந்தது? எதிர்ப்பு வந்தது. இவர்கள் பொதுமக்களை தூண்டி விட்டார்கள் ஒழிய பொதுமக்களா என்ன செய்யல? இவர்களை எதிர்க்கல. இயேசுவுக்கும் மனுஷ தயவு இருந்துச்சு, அப்போஸ்தலருக்கும் மனுஷ தயவு இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கே மனுஷ தயவு இருக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் மனுஷ தயவு வேணுமா வேணாமா? சொல்லுங்க வாயை திறந்து. ஒருத்தருக்கு இங்க இருக்க ஒரு சபை விசுவாசிக்கு இங்க இருக்கிற எல்லாருடைய தயவு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இல்லையா? அப்படின்னா தயவு இருந்தால் யாரு மேலே என்ன கசப்பு இல்லை, வருத்தம் இல்லை, பகை இல்லை, எதிர்ப்பு இல்லை. எல்லாருடைய கண்களையும் அவங்க தயவு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு ஆசீர்வாதம். அதனால நான் இப்போ தியானிக்க போகிறது, மனுஷ தயவை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? மனித தயவை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தயவு வேணும்? இயேசுநாதருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? மனுஷருடைய தயவு தேவைப்பட்டது. உங்களுக்கு வேணுமா இல்லையா? அல்லேலூயா. தயவு இருந்தால் நிறைய ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு கேட்குறவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமுக்கு ஆடு மாடு வேலைக்காரர்கள் எல்லாம் கிடைச்சது. ஆமாம், அந்த பார்வோனுடைய மன்னனுடைய தயவு யாருக்கு கிடைச்சிச்சு? ஆபிரகாமுக்கு கிடைச்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது வெறுங்கையோடு என்ன செய்யலை? வரல.
அந்த எகிப்தியருடைய ஜனங்களுடைய ராஜாவுடைய கண்கள் தயவு கிடைக்காட்டாலும் அந்த பொதுமக்களுடைய கண்கள் என்ன கிடச்சிச்சு? போய் தோளத்தை கழட்டித்தான்னு கழட்டி கொடுத்துட்டாங்க. ஆமாம், செயினை கழட்டித்தான் கேட்டால் என்ன செய்யிட்டாங்க? கழட்டி கொடுத்துட்டாங்க. கழட்டி என்ன செய்யிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஆமாம், வரும்போது எல்லா இஸ்ரவேலரும் ஆமாம் அவங்கள கொள்ளை அடித்தது போல் எல்லாத்தையும் கழட்டி வாங்கிட்டு தான் வந்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே தயவை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இருக்கையிலா எனக்கு யாருமே வேண்டாம், எந்த தயவு வேணாம், உன் தயவே வேணாம். சில சொல்லுவாங்க பாருங்க, அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க உன் தயவே வேணாம், அப்பாவை பார்த்து சொல்லுவாங்களா உன் தயவே வேணாம், புருஷனை பார்த்து சொல்லுவாங்க உன் தயவே வேணாம், மனைவியை பார்த்து சொல்லுவாங்க உன் தயவே வேணாம். சாக வேண்டியதுதான். ஏசுநாதருக்கே தயவுன்னா உங்களுக்கு தயவு வேணுமா வேணாமா? வேணும் தானே? எத்தனை பேர் உங்கள் மேலே தயவு காட்டுறாங்க? ஐயோ பாவம், உங்களுக்கு ஏதாவது உதவி என்ன செய்யணும்? செய்யணும். சிலர் பார்த்து இருமாப்பா இருந்தால் இதுக்கா, இது முகத்தை பார்த்தா ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்குது. பக்கத்தில் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பீங்களா? பக்கத்தை பார்த்தா என்ன பார்த்து சிரிக்கிறியா? அங்கே பார்த்து சிரிங்க. ஐயோ முறைச்சிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு வர்ற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? எனக்கிட்ட சிலர் அவங்க என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்து முறைக்கிறாங்க, என்னை பார்த்து இந்த வழியாக வந்து அந்த வழியாக போகிறாங்க. அப்படி தான் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் வரக்கூடாது. ஆமாம், 1000 பிரச்சனை இருந்தாலும் சிரிப்புக்கு இப்போ காசாக கொடுக்கணும். சிரிப்பு விலை கொடுத்தாங்கண்ணா பார்த்தா எதுக்க பார்த்தா ஒரு பொன் சிரிப்பாவது என்ன செய்யுங்க? பொன் சிரிப்பாவது என்ன செய்யுங்க? செய்யுங்களேன். ஐயா பக்கத்தில் ஒரு புன் சிரிப்பு செய்யுங்க. உங்கள் ஓட்டப்பள்ளு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் சொத்த பள்ளு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வாய் வீசினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சிரிங்களேன். பார்த்தா சரியா? சார் நல்லா சிரிக்கிறா. அப்போ மனுஷனுடைய தயவு நமக்கு அவசியம். அல்லேலூயா. எல்லாருடைய தயவு நமக்கு தேவை. முடிந்த அளவு மனுஷனுடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். தேவ தயவு நமக்கு வேணும். அது அடுத்த வாரம் கத்துக்கு சித்தமான தியானிக்கலாம். தேவ தயவு. அல்லேலூயா. தேவ தயவை எப்படி பெற்றுக்கொள்வது? தேவ தயவு இருந்தால் என்ன செய்யலாம்? அதெல்லாம் பைபிளில் நிறைய எழுதியிருக்கு. ஆமாம், என் நேரமெல்லாம் அதுதான். நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அதுக்கு பின்னாடி இதைத்தான் நோண்டிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு ஊழியக்காரை கூட்டி ஆள் பார்த்தே வாசம் கொடுத்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் மார்க் போட்டிருக்க ஆளுக்கு. ஆமாம், இங்கே கேட்டு அப்படியே மாறவே மாட்டேங்க. கேட்குறீங்க சரி, வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது. எத்தனை பேர் மாறி இருக்கீங்க? மாறுறவங்களும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க அப்போ. இல்லை. சரியா? சரி. அப்போ என்ன தயவை பெற்றுக்கொள்ளணும்? மனுஷனுடைய தயவை பெற்றுக்கொள். நேரம் இல்லை, இப்போயே போயிடுச்சு. இன்னும் 25 நிமிஷம் இருக்கேன். 1 மணிக்கு உங்களை அனுப்பணும்னா. ஆமாம், 25 நிமிஷத்துக்குள்ள 7 குறிப்பை பேச முடியாது. சரியா? கவனிங்களேன். எத்தனை பேருக்கு மனுஷ தயவை பெற்றுக்கொள்ளணும்? உங்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணுமா? சொல்லுங்க. உங்களுக்கு எப்போது உதவிக்கரை நீட்டிக்கிட்டே இருக்கணுமா? உங்கள் கண்ணீரை துடைக்கணுமா? உங்களை தேற்றணுமா? உங்களை ஆற்றணுமா? அரவணைக்கணுமா? இல்லாத நிலையில் உதவி செய்யணும்னா மனுஷ தயவு வேணும். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் தனிமையாக இருப்பது அது காதாமுக்கு மட்டும் சொல்லலை. ஆமாம், எல்லாரும் சபைக்குன்னு சொல்கிறது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அல்லேலூயா. ஆமாம், ஒருத்தன் 2 பேர் வேணா, ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் என்ன செய்வான்? தூக்கி எடுப்பான். அல்லேலூயா. அதனால் என்ன தயவு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும் மனுஷ தயவு? யாருமே உங்களுக்கு சண்டைக்காரெலாம் இருக்கக்கூடாது. எழுத்த வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடாது. எல்லாருமே உங்களோடு சமாதானமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எதிரியே நமக்கு இருக்கக்கூடாது. சாத்தான் தான் நமக்கு யாராக இருக்கணும்? எதிரியாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன தயவு வேணும்?
மனுஷ தயவு தான் யாராவது நமக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அல்ல அவர் அப்படியாப்பட்ட ஆள் அல்ல, இவள் அப்படியாப்பட்ட ஆள் அல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு பட்சமாய் பேசுவதற்கு ஆட்கள் வேணும்னா மனுஷனுடைய தயவு வேணும். சரி, திரும்பவும் அப்போஸ்தலர் 2:47 வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் என்ன தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்தில் என்ன செய்யப்பட்டிருந்தாங்களாம்? தயவு பெற்றிருந்தாங்களா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. யார் இவர்கள்? ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றது யாரு? 41வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இந்த 3000 பேரும் மனுஷருடைய தயவை பெற்றார்களாம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பேதுருடைய பிரசங்கத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட இந்த 3000 பேரும் அவங்க எல்லாரும் மனுஷ தயவை பெற்றாங்களாம். அல்லேலூயா. அப்படித்தானே சொல்லப்படுது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்களாம். யாருமே சி போ அப்படின்னு சொல்லலை. யார? இந்த 3000 பேரை. ஆமாம், வாங்க எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, வாங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் கூட்டத்தை என்ன செய்யுங்க, நடத்துங்க, தேவனை ஆராதிங்க என்று இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கவனிங்களேன், மனுஷ தயவை பெற்றிருந்தாங்க. அதனால தான் அடுத்து 4 நாளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 4 நாள் வாசித்தீங்கன்னா வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேரா இருந்தது. அல்லேலூயா. மனுஷ தயவை பெற்றதுனால ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் என்ன செய்தாராம்? சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். இவர்கள் எல்லாருமே தொடர்ந்து 3000 பேர் மனுஷ தயவை பெற்றதுனால அந்த ஏரியாவிலே எருசலேமிலே ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டானது. ஒரு அல்லேலூயா. அதனால அடுத்து பேதுரு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஈஸியா இருந்தது. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 5000 பேர் மீண்டும் சபைக்குள்ள வருவதற்கு ஒரு நல்ல தருணமாக, வாய்ப்பாக இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்போ நம்முடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷ தயவை பெற்றுக்கொள்வது எப்படி? இவர்கள் எல்லாரிடத்திலும் தயவு வருவதற்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 9-8 குறிப்பு தியானித்த பார்த்தீங்களா? 8 குறிப்பு எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கீங்க? ஆமாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும், அடுத்து அது அந்நியோன்ய ஐக்கியம் வந்துருச்சு. அடுத்து தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்து மனமகிழ்ச்சியோடு தேவனை துதித்து, இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கபடமில்லாத இருதயம். இது 8 குணாதிசயங்கள் அல்லது 8 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை மற்ற ஜனங்கள் பார்க்குறாங்க. ஹலோ, இருக்கீங்களா? பாருங்க, ரட்சிக்கப்பட்ட இந்த 3000 பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. 3000 பேர் அந்த ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் தான் வாழ்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை
மற்றவருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் தான், ஆண்டவரோடு நடக்கிற விதம் தான், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை மற்றவர்கள் பார்க்கிறது தான் அவர்களுக்கு நம்ம மேல தயவு ஏற்படுகிறது. ஒரு அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் இந்த செய்தியை புரியுறீங்களோ எனக்கு தெரியல. இதை நான் இது உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது இது அப்படியே 2000 ஆண்டுக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டுக்கு போகும்போது இந்த 3000 பேர் எருசலேமில் வாழ்ந்தாங்களுடைய ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்கள பார்க்கும்போது நம்மளை போல இல்லை. நம்ம ரட்சிக்கப்படுறோம்னு சொல்கிறோம், ஆனால் ஜென்ம சுவாவம் மாறலை. என்ன மாறலை? பாரம்பரியங்கள் மாறலை, நம்முடைய பேச்சு பழக்கங்கள் மாறலை. சூழ்நிலை வந்துட்டா நம்ம மாறிக்கிறோம். எதிர்மறையான சூழ்நிலை வரும் வரைக்கும் நல்லா இருக்கிறோம். எதிர்மறையான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம பழைய நிலைக்கு போயிடுறோம். ஆனால் அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினாங்க. ஒரு அல்லேலூயா. வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்களாம், மகிழ்ச்சியோடு போஜனம் பண்ணாங்களாம். அவங்களோடு சேர்ந்து அங்கே அந்த ஊரில் வாழ்ந்த வாழ்க்கை, எருசலேமில் வாழ்ந்த வாழ்க்கை இவர்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரக்கூடிய விதத்தில் அப்படி வாழ்க்கை மாறினது. ஹலோ, இருக்கீங்களா? புருஷர்லாம் கேட்குறேன், இன்னைக்கு உங்கள் மனைவியை திட்டிட்டு எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க? கெட்ட வார்த்தைலாம் போட்டு பேசுகிறாங்க. யார? சிலவளை அடிக்க கூட செய்கிறாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? என்னடா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு கருப்பு புஸ்தகம், அது மேலே ஒரு சிவப்பு பூசப்பட்டிருக்கு, அதுவும் கிழிஞ்சு போயிருக்கு, அதை எடுத்துகிட்டு போகிறார. ஆனால் வீட்டில் டிஷிம் என்ன கேட்குத? சண்டை கேட்குத. இந்த கோயிலுக்கு நம்மளா போகிறது? இவரை நம்மளை பார்த்து அவளுக்கு இரக்கமாக வரும், அன்பாக வரும், ஆசையாக வரும், உதவி செய்கிற எண்ணமாக வரும், வெறுப்பு தான் வர்றோம். ஆனால் நம்முடைய குணாதிசயம் மாறிட்டா தயவு தானாக வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனுடைய குணாதிசயம் மாறிட்டு புருஷனை வாடா போடா பொட்டக்கனா அவனை இவனை விளக்கமாறு எருமை கழுத. யார? பக்கத்து வீட்டுக்காரங்க. என்ன அது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுவே பரிசுத்த அப்படின்னு ஆராதிச்சு, இப்போ வாயில் என்ன வருது? வாடா போடா பொட்டக்கனா. பைபிள் வேறு தூக்கிட்டு போகுது பாரு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா இது வரைக்கும் புருஷனை மரியாதை இல்லாமல் பேசிச்சு. அவனை இவனை ஏன்டா வந்த, எங்கடா போன, என்னடா செஞ்ச? எப்படி தயவு கிடைக்கும்? உங்கள் மேலே பார்த்தா இறக்கமாக்கன்னு புருஷனை கண்ட மாதிரி திட்டுறவளை பார்த்தா இறக்கம் வருமா? உங்களுக்கு வர. நீ ஏன் என்னை பார்த்த? உனக்கு போய் நான் பிள்ளையா பிறந்திருக்கேனே. அந்த பிள்ளைலாம் எப்படி இருக்கு? அம்மாவோட சண்டை போடுறத பக்கத்து பார்க்குறாங்க. எப்படி தயவு கிடைக்கும்? வாழ்க்கை மாறணும். என்ன மாறணும்? சத்தமாக சொல்லுங்களேன். என்ன மாறணும்? என்ன மாறணும்? சத்தமாக சொல்லுங்க. என்ன மாறணும்? இவங்க தயவுப்பட்டிருக்க அவங்களுடைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய மாற்றத்தை பார்த்தார்கள். நம்மள்ட்ட எத்தனை பேர் மாற்றத்தை பார்க்குறாங்க? சில வேளை நேற்று ஒரு ஊழியக்காரர்களோடு இருந்து மத்தியானம் சாப்பிட்றேன். நான் என்ன பெருமையாக பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்? பெருமையாக பேச போகிறேன். பெருமையாக சரியா சாப்பிட்றேன். அந்த ஊழியக்காரரு
மற்றவங்கள்ட்ட என்னை பற்றி நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு சொன்ன உடனே கொஞ்சம் கவனத்தை சேர்த்து. இவர் தான் மோகன் பாஸ்டர். சீர்காழியில் புதுப்பண்ண ஒரு ஊர் இருக்குது, ஒரு பெரிய சபை. என்னது பெரிய சபை. அவர் ரொம்ப தாழ்மையானவர். என்னது என்ன சொல்கிறான்? நான் பார்த்தேன், நான் தாழ்மையாக இருக்கேன். அவனை எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இன்னும் தாழ்த்தணும் தோணுச்சு. அவன்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்க? இவர் ரொம்ப தாழ்மையானவர். நல்ல பேராச்சும் எடுத்தனா இல்லையா? கெட்ட பேர் எடுக்காம என்ன சொன்னா? அவங்களோட நாம் சாப்பிட்டு இருக்கிறேன். அவங்க என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாச தெரியுமா, புதுப்பட்டினம் ஒரு ஊர் இருக்குது சீர்காழி பக்கத்தில். அவர் ரொம்ப தாழ்மையானவர். என்னை வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இந்த நல்ல பேராது எடுத்தனே ஆண்டவரே சோத்திரம் சொன்னேன். ஒரு அல்லேலூயா. பெருமை தானே எனக்கு. நான் என்ன சொல்கிறேன்? இன்னும் என்னை தாழ்த்துவேன். அல்லேலூயா. இன்னும் எல்லா ஊழியக்காரரும் மேலே போய் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. என்ன மட்டும் விசேஷத்தை அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் நீங்கள் வாங்க நான் கூப்பிட்றாங்க. அப்படின்னா என்னை கவனிக்கிறாங்க. நான் கவனிக்கிறனோ இல்லையோ, மக்கள், ஊழியர்கள், உலகம், கிராமம், பட்டணம் என்னை கவனிக்குது. அவங்க கண்களில் நமக்கு தயவு ஏற்படும். நம்முடைய வாழ்க்கை மாறணும். வாயாடி பெருமைக்காரன், பீத்திரவன் அப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க இருந்துட்டு போட்டான். ஒரு சிலர் என்ன செய்றாங்க? அது பொறாமை. அது என்னது? பொறாமை. அதனால மனுஷ தயவு வேணும்னா நம்ம வாழ்க்கை மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, மனுஷ தயவு வேணும்னா நம்ம வாழ்க்கை மாறணும். நம்ம வரும்போது வாங்கன்னு சொல்லணும். நம்ம வரும்போது வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லணும். யோக்கியம் வாரம் செம்பெடுத்து உள்ள வைடான்னு சொல்லக்கூடாது. வருதுவார் 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 வாராம்பார் 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 அப்படி சொல்லக்கூடாது. வாங்கய்யா, சோத்திரையா, வாங்க சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் அவன் இங்கேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? என் பிரசங்கம்லாம் இப்படி தான் வரும். வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரசங்கம் தான் வரும். நான் குறிப்பு கடகடன்னு சொல்லிட்டு போயிடலாம். வாழ்க்கை பிரசங்கம் பண்ணுவது ஈஸி, வாழ்க்கை வாழ்வது கஷ்டம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் வாழ்ந்து காட்டுவதான் கஷ்டம். நம்ம வாழ்ந்து காட்டணும். என் பிரசங்கம் ஒன்று, என் வாழ்க்கை ஒன்று இருந்தால் நாய் கூட மதிக்காது. ஒரு அல்லேலூயா. ஆமாம், அவர் ரொம்ப யோக்கியமாதி பேசுகிறாரு, வாழ்க்கை சரியில்லையே அப்படி சொல்லிட்டா ஒருத்த கூட என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை முக்கியம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கை முக்கியம். உங்களை பார்க்குறாங்க, உங்கள் நடையை பார்க்குறாங்க, உங்கள் உடைய பார்க்குறாங்க, நீங்கள் தங்கியிருக்கிற இடத்த பார்க்குறாங்க, வீட்டை பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க பார்க்குறாங்க, எப்படி நடக்கிறீங்க பார்க்குறாங்க, எப்படி பழகிறீங்க பார்க்குறாங்க, உங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதில் 100 மார்க் எடுக்கணும். சபைக்கு வாரதையும் பார்க்குறாங்க, 9 மணிக்கு 9:30 வாரதையும் பார்க்குறாங்க, லேட்டாக வாரதையும் பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் மார்க் போடுவாங்க. அப்போ இவங்க தயவு பெற்றிருக்க காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கை. ரெண்டாவது மனுஷருடைய தயவை பெறணும்னா, ரெண்டாவது ஆதியாகமம் 33வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. என்னத்துக்கு என்றான்? எனக்கு எதிர்கொண்டு வந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு ஆண்டவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறதற்கு என்றான். கிடைப்பதற்கு. இப்ப இந்த மந்தையெல்லாம் எதற்கா?
என் ஆண்டவனுடைய கண்கள் என்ன கிடைக்கணும்? ஏசா கேட்குறாரு, இப்போ திரளான ஆடு மாடு குதிரைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் இருக்க, இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்கும்போது, என் ஆண்டவனுடைய கண்கள் எனக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதிகளை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். இப்ப ஏசா இந்த வெகுமதியில எனக்கு நிறைய இருக்கு, வேணாப்பா அப்படின்னு சொல்றார். தயவு செய்து என்ன செய்யும்? உன் கண்கள் எனக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். 15வது வசனம். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், ஆண்டவனுடைய கண்கள் என்ன செய்யணும்? தயவு கிடைக்கணும். ஒரு அல்லேலூயா. ஆண்டவனுடைய கண்கள் என்ன கிடைக்கணுமா? தயவு கிடைக்கணுமா? ஏற்கனவே யாக்கோப்பு அண்ணன் ஏசாவை ஏமாற்றிட்டு அப்பாட்ட ஆசீர்வாதத்தை பெற்று நினைச்சிட்டான், போயிட்டான். இப்ப 20 வருஷம் கழித்து வாரார். யாரு? யாக்கோப்பு. சொந்த ஊருக்கு, அப்பா வீட்டுக்கு, அண்ணனை சந்திக்க. ஏமாத்தி போன அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏசா சொன்னாரு, அப்பாவுடைய அடக்கத்துக்கு, அடக்காரானுக்கு யாக்கோப்பு திரும்ப வந்து தானே ஆகணும். அப்பா அவனை கொலை செய்யாம விடவே மாட்டேன். அந்த பழி வாங்குற எண்ணத்தோடு 20 வருஷம் யார் இருக்கிறா? யாக்கோப்பு, ஏசா இருக்கிறார். யார் இருக்கா? வரட்டு யாக்கோப்பு. அவனை கொல்லாம விட மாட்டேன், என்னை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி. இப்ப 20 வருஷம் கழித்து வாரார். யாரு? யாக்கோப்பு. யாக்கோப்புக்கு தெரியும் இப்ப அண்ணன் போனா கொன்னுருவான் அப்படின்னு தெரியும். இப்ப வாரா என்கிற செய்தியை கேட்ட உடனே 400 பேரோடு வாரார். யாரு? ஏசா. எத்தனை பேரோடு வராரு? யாக்கோப்பை சந்திக்க எத்தனை பேர்? இவரை சந்திக்க 400 பேர் தேவையா? 400 பேர் வந்து தீர்த்து கட்டுவதற்காக வராங்க. யார? யாக்கோப்பு. எங்க அப்பாவை என்னை ஏமாத்திட்டு போனையில வா, 400 பேருக்கு எதிர்கொண்டு வந்து வழியிலே உன்னை கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் யார் வாரா? இதை அறிந்துதான் இரவெல்லாம் ஜெபம் பண்றார். யாரு? யாக்கோப்பு. ஜெபம் பண்ணுனதோடு அவர் நிற்கல. நம்மளாம் நிறைய ஜெபம் பண்ணுவோம், ஆனால் கிரியில காட்ட மாட்டோம். அல்லேலூயா. ஜெபம் ஏராளமாக இருக்கும், ஆனால் கிரியை செய்ய மாட்டோம். ஆமாம். ஆனால் விசுவாசம் நல்லா நிறைய இருக்கானா கிரியை இருக்காது. கிரி இல்லாத ஜெபமும் கிரி இல்லாத விசுவாசமும் செத்தது. ஒரு அல்லேலூயா. சத்தத்தை வயத்து சொல்லுங்கப்பா. ஆமாம். இப்போ ஜெபம் பண்ணிட்டாரு, உன் பேர் என்னன்னு கேட்டார், பேரை மாற்றினாரு. இப்போ அதோடு நிற்கல, இப்போ வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறார். யாருக்கு? ஏசாவுடைய கண்களில் இப்போ தயவு வேணும். ஏசா ஏற்றுக்கொள்ளணும். ஏசா பழி வாங்க எண்ணத்தை என்ன செய்யணும்? விடணும். அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு ஜெபம் பண்ணாரு, அதோடு கூட வெகுமதிகளையும் கொண்டு போய் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஹலோ, இருக்கையிலா? நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? என்ன சப்ஜெக்ட் பேசுறேன் உங்களுக்கு புரியுதா? மனுஷனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை மக்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ரெண்டாவது கொடுக்கணும். என்ன செய்யணும்? வெகுமதிகள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. லூக்கா 15:9 வாசிங்களா? லூக்கா 15 சார் லூக்கா
16:9. லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே உங்கள் நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அநீதியான உலக பொருளால யாரை சம்பாதிக்கணுமா? எச்சிக்கையினால காக்கா ஓட்டாத யாருக்குமே மனுஷ தயவு கிடைக்காது. யாருக்குமே எந்த உதவி செய்யாத ஆட்கள் மனுஷ தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. பழிவாங்க எண்ணத்தை மாற்றினது யாக்கோப்பு கொடுத்த வெகுமதி தான். ஏசாவுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்கு ஒரு காரணம் அவர் கொடுத்த வெகுமதி தான். ஒரு அல்லேலூயா சத்தமா. அதனால தான் ஆண்டவர் நிறைய சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 4வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 24வது வசனம் நினைக்கிறேன். அவருடைய கீர்த்தி மத்தேயு 4 44 44 இருக்கா? வாசி. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாய். நான் கலிலேயாவில் உள்ள தெக்கோபோலியிலும். மத்தேயுக்கு வாங்க. 44 இருக்குங்கய்யா. 5வது அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். என்னது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். என்னது பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? உங்களை பார்த்து முறைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? உங்களை முன்ன விட்டு பின்ன பேசுறதுக்கு என்ன செய்யணுமா? சொல்லுங்க வாயத்திறந்து. அவள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். என்ன செய்யணும்? பார்த்தா டீ வாங்கி கொடுக்கணும். பஸ்ஸில் ஏறிட்டா நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். அவர் சொல்லி பாருங்களேன், அந்த எண்ணமே அவளை விட்டு மாறி போயிடும். யாருக்குமே புரியல. இது புரியாத? இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு அள்ளி தருவார், இயேசு உங்களை குடும்பத்தை உயர்த்துவார் அப்படி சொன்னால் தெரியும். இதுதான் ஆசீர்வாதத்துக்கு ஊற்று. அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவளுக்கு என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. பகைக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? நன்மைனா என்ன? ஏதோ ஒரு நல்ல உதவி, நல்ல உதவி. அப்ப அதாவது ஸ்நேகிதரை சம்பாதிக்கணும்னா உலக பொருளை செலவு பண்ணணுமா? பணம் செலவு பண்ணணுமா? கஞ்சனுக்கெல்லாம் யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஒரு டீ வாங்கி கொடுக்காத ஆட்களுக்கெல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு தொண்டு செய்கிறவங்கள தான் சுற்றி சுற்றி ஆட்கள் கூட இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தோடு ஒரு கிரியை செய்தாதான் பிரசங்கத்துக்கு வெயிட். என்ன சொல்றீங்க? பைபிள் எனக்கு பிரசங்கம் வருது, நேரம் இல்லை. என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறிய? உங்களுக்கு மனுஷருடைய கண்களை தயவு கிடைக்கணும்னா பாக்கெட் அப்படி பொத்தி வச்சுக்கணும். அப்படியே பொத்து. நீங்கள் செலவு பண்ண சில காசை எடுக்கவே மாட்டாங்களே, அப்படியே வச்சுக்கிடுவாங்க. டீ கடையில் போயிட்டு அப்படி சுற்றி வருவாங்க பாருங்கள, பில் கொடுக்கறதுக்கு அப்படி வருவாங்க. அப்படி சுற்றி அப்படி போயிடுவாங்க. பில் அப்படி சாப்பிட்டு முடித்தோடனே அப்படி நைஸாக அப்படி பாத்ரூம் போகிற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்யட்டுமா? முந்தி பாக்கெட்டை திறந்து நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் அப்படி சொல்லி பாருங்களேன். அவங்க தயவு உங்களுக்கு கிடைச்சிடும். ஆளை இல்லையா? நான் பார்த்துருக்குறேன். நான் பார்த்துருக்கேன். அப்படி சுற்றுவா. சில போட்டி போட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கான்னு நான் கொடுக்குறேன்,
நீங்கள் வைங்க, நான் கொடுக்குறேன், நீங்கள் வைங்க. அப்படி என்ன செய்யணும்? எத்தனை பேர் அப்படி இருக்குங்க? அப்படி இருந்தால் உங்களை சுற்றி ஒரு பெரிய தயவன் கூட்டம் இருக்குமா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, சிலர் மண்டையில் ஏறவே இல்லை. நீ பண்ணிட்டு போடா. நான் இருந்து இடத்த தேய்ச்சிட்டு தூங்கி விழுந்துட்டு போகிறேன். என் வாழ்க்கை 30 வருஷம் ஆனாலும் அப்படித்தான் இருக்கான். எல்லாம் பகை. ஏற்ற வீட்டுக்காரங்க பேச மாட்டேங்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டேங்கிறாங்க, சைடில் இருக்க பேச மாட்டேங்கிறான். வந்தால் என்னை பார்த்தா முறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் நீ சரியில்லை. நீ சரியாக இருந்தால் உன்னை முறைக்க மாட்டாங்க. நான் சரியாக இருந்தால் என்னை முறைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்னை திட்ட இப்படி பேசினாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றீங்கள, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படி தான் கேட்குறாங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணம், கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் செய்யக்கூடாது. இருக்கவே இப்படிலாம் அவங்கள திட்டினாங்க. அவங்க வீட்டில் போய் உட்காந்து மேசையில் உட்காந்து சாப்பிட்றீங்கள, சாப்பிடத்தான் செய்வோம். பைபிள் அப்படி தானே சொல்லுது. பேசிட்டு போட்டோம். நம்ம எப்படி வாழணும்? பைபிள் படி தான் வாழணும். ஒரு அல்லேலூயா. அதனால என் அந்தஸ்து குறைஞ்சு போகலை, என் மதிப்பு குறைஞ்சு போகலை. மதிப்பு உயரத்தான் செய்த ஒழிய மதிப்பு குறையாது. வாசிங்களேன், ரோமர் 12:18 நினைக்கிறேன். 18 வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் என்ன எப்படிங்க? அப்புறம் கீழே வாசிங்க, அதோடு நிறுத்தாதே. பிரியமானவர்களே, எப்படி சொல்றாரு? உங்களை போய் சொல்றாரு, பிரியமானவர்களே. உங்களை பார்த்து சொல்றாரு. ரோமா ஒரு விசுவாசியில் பார்த்து சொல்ற, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே செய்வேன் சொல்லுகிறார். அடுத்து என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் அவனுக்கு சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன பால் டாயில் வாங்கி கொடு. அப்படி எழுதியிருக்க. போய் ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்து அவன் கொடுங்களேன். முறைக்கிட்டு பாருது. யாராச்சும் எதுக்குறாங்களா? முத்துமாரியம்மா எதுக்குறாங்களா? போகணும். எங்க அசோக ஹோட்டலுக்கு போகணும். ஒரு பிரியாணி தாங்க 140 ரூபாயா, 130 வாங்கிட்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்துருங்க. அடுத்து உங்களை எதிர்க்கவே இருக்காது. பிரியாணிக்காகவே உங்களுக்கு அன்பு செலுத்தும். நீங்கள் கன்னத்தில் கை வச்சு பார்த்தாலும் சரி, எங்கப்பா இதுதான் என் பிரசங்கம். மாறியாகணும். என்ன செய்யணும்? மாறணும். புது பொண்ணு சபைக்கு வந்து அப்படித்தான் பிரசங்கம் பண்ணுவேன். சத்துரு பசியா இருந்தா அடுத்து அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. அவன் யாரு? நண்பனா? சத்துரு தாகமா இருந்தா பானம் கொடு. அவனுக்கு என்ன கொடு? பானம் கொடு. நல்ல ஜூஸ் போட்டு, இந்த இன்னும் என்ன ஜூஸ் இது? ஆப்பிள் ஜூஸ், மாதுளம் ஜூஸா? இப்படி ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க. என்ன ஆயிடுவாங்க? அவங்க தயவு நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்களேன், மனுஷருடைய தயவை பெற்றுக்கணும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ரெண்டாவது நம்ம மற்றவர்களுக்கு எதையாவது ஒன்றை கொடுக்கணும். வெகுமதியில் என்ன செய்யணும்? ஆமாம். 40 பேரோடு வந்தான் பழி வாங்க. இந்த வெகுமதியில் பார்த்தான், தயவை எதிர்பார்த்தான், தயவு கிடைச்சிச்சு. கட்டி பிடிச்சி முத்தமிட்டான். யாரு? ஏசா. அப்போ அவன் கண்கள் தயவு கிடைச்சிச்சா இல்லையா? பழி வாங்க என்ன மாறிச்சா இல்லையா? மாறிச்சு. சரி, இன்னும் ஒரு 7 குறிப்பை சொல்ல முடியாது, ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜோமெல்லாம் எல்லாரும் கவனிங்க. 3வது
மூன்றாவது வாசிங்க. 39வது அதிகாரம் 2-4 வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாய் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்து அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பினிடத்தில் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஒரு போது நல்லா கவனிங்க, நேரம் போச்சு. கவனிக்கிறீங்களா? கவனி. இப்ப யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். ஒரு அடிமை தான் இப்போ போத்திபார் வீட்டில் இருக்கிறார் யோசேப்பு. இப்போ வாசித்தோம், போத்திபாருக்கு யோசேப்புக்கு எப்படி 4வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பினிடத்தில் போத்திபார் என்ன வச்சாராம்? அப்ப யோசேப்புக்கு போத்திபாருடைய கண்கள்ல என்ன கிடைச்சிட்டான்? இவன் யாரு? ஆமா, 20 வெள்ளிக்காசுக்காக மீதியானுடைய கையில விற்கப்பட்டான் யோசேப். அவங்க கொண்டு வந்து இன்னும் அதிக விலை வச்சு போத்திபாருடைய கையில வித்து போட்டுட்டான். இப்போ போத்திபார் வீட்டில் அடிமையாக வேலைக்காரனாக வந்திருக்கிறான். வேலைக்காரனாக வந்தவன் அவன் கண்களில் அவனுக்கு தயவு கிடைச்சிட்டான். போத்திபாருடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிச்சான்? தயவு கிடைச்சிச்சான். அல்லேலூயா. அடிமைக்கு ஒரு காலம் யாரும் தயவு என்ன செய்ய மாட்டாங்க, காண்பிக்கவே மாட்டாங்க. கடினமாய் வேலை வாங்குவாங்க ஒழிய, ஆமாம் இவ்வளவு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டோம் அதற்கேற்ற வேலை என்ன செய்யணும் வாங்கன்னு சொல்லி வேலை வாங்குவாங்க ஒழிய அவங்க மேலே தயவு இரக்கம் அந்த அன்பு அவங்க ஒரு காலம் என்ன செய்யாது, வரவே வராது. இப்போ போத்திபார் யோசேப்பு மேலே தயவு காண்பித்தாராம். அல்லேலூயா. தயவு காண்பித்து என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை வீட்டுக்கு ஊழியக்காரனாகவும் அவன் வீட்டுக்கு விசாரிப்புக்காரனாகவும் மாற்றிட்டாரான். ஒரு அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு எப்படி ஆயிட்டான்? ஒரு ஊழியக்காரனாகவும் அந்த வீடு முழுவதும் விசாரிக்கிற, அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் விசாரிக்கிற விசாரிப்புக்காரனாய் மாறிட்டார். யாரு? அடிமையாய் வந்தவர்கள் போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால ஊழியக்காரனாக விசாரிப்புக்காரனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? யோசேப்பை நன்றாய் கவனித்தார் போத்திபார். ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிச்சார். வீட்டில் யோசேப்பை கவனிக்கிறார். யார் வீட்டில் இருக்காரு? போத்திபார் வீட்டில் தான் யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பு நம்ம வீட்டில் எப்படி வாழ்கிறான், அவன் என்ன செய்கிறான், எப்படியாப்பட்ட காரியங்களாம் செய்கிறான் என்பதை கவனித்து பார்க்கிறார். கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார். கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்கிறாராம்? இருக்கிறார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வாய்க்க பண்ணுகிறாராம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் போகிற இடங்களில் வருகிற இடங்களில் மக்கள் உங்களை கவனிக்கிறாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல மக்கள் உங்களை கவனிக்கிறாங்க. அந்த கவனிப்பு எப்படி இருக்கோ, அந்த கவனிப்புக்கு எப்படி நீங்கள் பாத்திரவான்களாக நடக்கிறீர்களோ
அதற்கேற்ற விதத்தில் தான் தயவோ வெறுப்போ உண்டாகும். இப்போ யோசேப்பை போத்திப்பார் வெறுக்கலை, அவன் மேலே என்ன செஞ்சாங்க? தயவு பாராட்டினான். காரணம், யோசேப்பை கவனித்து பார்க்குறார். யோசேப்பு வீட்டில், போத்திப்பார் வீட்டில் நிறைய பேர் வேலைக்கு இருந்திருக்கலாம். அவன் பார்வோனுக்கு முக்கியமான ஆளாச்சா, நிறைய பேர் கவனிச்சிருப்பான். அந்த ஆட்கள்லாம் உண்மையாக வேலை செய்யலை. எப்படி செய்யலை? ஓப்பி அடித்தாங்க, ஏமாத்துனாங்க, பணத்தை திருடுனாங்க, பொருட்களை திருடுனாங்க. எப்படிதான் வேலையை விட்டு வெளியே வரலாம்னு நினைச்சாங்க, எப்படி வேலை இல்லாமல் வாழலாம், வேலை பழுதை எப்படி குறைக்கலாம், எப்படி வேலையை விட்டு தப்பிக்கலாம், அப்படிலாம் நினைச்சாங்க. ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. அவன் அடிமையாக இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான், அவன் இருந்த வீட்டுக்கு உண்மையாக இருந்தான். ஒரு அல்லேலூயா. ஹலோ, இருக்கையிலா? மனுஷருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறீர்களோ அதை வைத்து தான் மனுஷருடைய தயவு கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல, வருகிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நம்ம தான் போய் உட்கார்ந்தோம்னா அந்த டிவி என்ன வேலை? நானும் ஒரு டிவி வாங்கலான்னு நினச்சி பார்க்குறேன், வாங்கவே. அந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலை? ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? மறைமுகமாக கேட்குறாங்க, மறைமுகமாக கேட்குறாங்க. ஹலோ, நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? இது இன்ட்ரெஸ்டாக இருக்கா? சீக்கிரம் இந்த சப்ஜெக்டை முடிங்க. மனுஷருடைய தயவு வேணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை முக்கியம். ஒரு வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, போகிற இடத்துல, இருக்கிற இடத்துல, மாமியார் வீட்டில், அப்புறம் மருமக வீட்லையா, மருமக வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு தயவு கிடைக்கும். யாருமே என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன இருக்கிறாங்க. அப்படி அழுது பிரயோஜனமே இல்லை. இவன் அழவே இல்லை, வாழ்ந்து காட்டினான். அந்த வீட்டில் அப்படியே எல்லா வேலையும் பார்த்தா அந்த அம்மா ஒரு மாதிரியாக பார்த்துச்சு. எந்த அம்மா? எந்த அம்மா? நம்ம தான் ஒரு மாதிரியாக பார்த்தா இன்னொரு மாதிரியாக பார்த்துருவோம்மா. அவன் ஒரு மாதிரியாக பார்த்து, நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் எஜமானுக்கு உண்மையாக இருக்குன்னு, என் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்குன்னு அவன் பார்க்கவே இல்லை. இதை யார் பார்த்தா? இல்லாட்டா எதையாச்சும் நம்பி விட்டுட்டு தூர தேசத்துக்கு போவாரா? அவரை யோசேப்பை நம்பி விட்டுட்டு தான் எங்கே போனார்? தூர தேசத்துக்கு யார் போனா? ஏன்னா இவன்கிட்ட விட்டுட்டு போனால் அவன் ஒழுங்காக இருப்பான். மனைவி மேலே கண் போடவே அவன் போட்டால் கூட வஸ்திரத்தை விட்டு ஓடுவானே தவிர இவன் என்ன செய்ய மாட்டான், சேட்டை பண்ண மாட்டான். அப்படி யாருக்கு தெரிஞ்சிச்சு? எத்தனை புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்கள ஒரு எல்ல சொல்லுங்க. போகிற இடத்துல, இருக்கிற இடத்துல, வருகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல மரியாதையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மரியாதையாக இருக்கணும். உங்களை கவனிக்கிறாங்க, உங்களை என்ன செய்கிறாங்க? கவனிக்கிறாங்க. உங்களை இயேசுவை காண்பிக்கணும். யாரை காட்டணும்? இன்னைக்கு ஊரே ஆண்டவருக்கு வந்துடும். நம்ம வாழ்க்கை சரியில்லாதனால தான். ஏன் ஜனங்க ரட்சிக்கப்படலை? நம்ம அந்த இடத்துல, வாழ்கிற இடத்துல இயேசுவை காண்பிக்கல, முன்மாதிரியா இல்லை. வீடுகள் நைஸா போய் பழைய செருப்பை கழட்டி போட்டு புதிய செருப்பை தொட்டு வந்தார், மாட்டிட்டு வந்தார். எங்க கல்யாணத்துக்கு போனால் இது பழசா போகும், காலில் என்ன இருக்கும்? பழைய செருப்பாக. இங்கே பாருங்க, இங்கே நிறைய பழைய செருப்பு கிடக்கு. மூட்டை மூட்டையை கட்டி போடுறோம். ஏன் தெரியுமா? இது வருதா, சபைக்கு வருது, வந்து பார்க்கும், என் செருப்பு தேஞ்சு போச்சு,
இது புதுசாக கிடக்கு. அட என் ஆத்துமாவே அப்படி சொன்னோன்னே மாட்டின்னு கிளம்பிடும். யாராவது பார்த்துட்டா என்ன சொல்லுது, நான் தெரியாமல் போட்டுட்டேன். எப்படி எனது போட்டேன்? அது எப்படி? என் செருப்பை நான் இருட்டில் போய் காலை விட்டாலும் என் செருப்புலையும் என் காலில் உள்ள 10 நகம்னு சொல்லிடுறான். நெகக்கண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நெகக்கண்ணுன்னு சொல்கிறாங்க. அது கண்ணு இருக்கு. அப்படியே அப்படி தொட்டால் இது கல், இது மண்ணுன்னு சொல்லும். இது கல் இல்லை, இது என்னது ஸ்டீலுன்னு சொல்லும். எப்படித்தான் மாற்றி சொல்கிற? திருடர்கள். அப்போ அவங்க பார்த்து வருது பாரு, திருடி சேலை திருடினது, செருப்பு திருடினது, அவர் என்னது திருடினது. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லாரும் பாடுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், என்ன மாறணும் ஐயா உம்மை போலவே. சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என்ன மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசர். எத்தனை பேருக்கு நான் மாறவே ஆசைப்படுறேன்னு சொல்ல இல்லையா சொல்லுங்க. நேரம் ஆச்சு, திருவிருந்த மறந்துட்டேன். யோசேப்பு போத்திப்பாருடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடச்சிச்சு? இன்னொரு வசனத்தை வாசிங்களை வாசித்து முடிப்போம். நான் எல்லாம் 7 பாயிண்ட் சொன்னலாம் முடியாது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8 வாசிங்க 11 வரை. எலிசா சூனேமுக்கு போனானா. அங்க இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, யாரே சூனேமித்தியாள் தன் புருஷனை பார்த்து, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான்கள் வான் என்று காண்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை ஊழியத்துக்கு சூனியமத்துக்கு போனார். யாரு? எலிசா. போகும்போது இந்த அம்மா ஒரு கணம்புருந்திய ஸ்திரீ இவரை பார்த்து, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போன சும்மா கூப்பிடல, எப்படி வருந்தி கூப்பிட்டாலாம். எப்படி நம்மளாம் வருந்தி கூப்பிட்டா தான் போகணும். சிலர் அது வேலைனா வரைச்சிருவாங்க, சோறுனா துடிச்சிருவாங்க. இப்ப ஊழியத்துக்கு போயிருக்காரு யாரு? எலிசா. எங்க? சூனேமுக்கு போயிருக்கிறார். இப்ப அவருக்கு பசிக்குமா பசிக்காதா? இந்த அம்மா வந்து வாங்க சாப்பிடுங்க கூப்பிடல, வருந்தி போனாரு, சாப்பிட்டாரு. அப்புறம் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த அம்மாவை கூப்பிடுவாங்க, அந்த வீட்டுக்கு போவார், சாப்பாடு கொடுப்பாங்க. பாருங்கள், பல நாளாக அப்போ போயிட்டு வர்றார். ஒரு நாள் புருஷனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இப்படி தான் எல்லோரும் நல்ல பேர் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்து போகிறார். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் எப்படி அடிக்கடி வந்து போகிறாரு? அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒரு அல்லேலூயா. என்னன்னு காண்கிறாரா? எப்படி பரிசுத்தவான் என்று. அது மட்டும் சொல்லாம புருஷனை கூப்பிட்டு அடுத்த வாசிங்களா, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, மேல ஒரு அறை வீட்டை என்ன செய்வோம்? கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும், அதுல ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கும் வச்சு அவர் நம்மிடத்தில் வரும்போது, நம்மகிட்ட வரும்போதெல்லாம் தங்கலாம் என்றார். ஒரு வீடே கட்டி கட்டில் போட்டு மெத்தை கொடுத்து குத்து விளக்கு வச்சு, எனக்கு அன்றைக்கி கரண்ட் கிடையாதுல, குத்து விளக்கெலாம் வச்சு
நல்ல ஊழியக்காருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். காரணம் தெரியுமா? அவர் நடந்த விதம். அல்லேலூயா. என்ன விதம்? இருந்த விதம், பார்த்த விதம், அவர் இடப்பட்ட விதம். அந்த அம்மா புருஷனை பார்த்து சொல்றார், இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால அந்த குடும்பத்தினுடைய தயவையே பெற்றுக்கொண்டார். யாரு? எலிஷா. இப்போ மனுஷ தயவு பண்ண 3 காரியம் சொல்லி. ஒன்று, வாழ்க்கை மிக முக்கியம், முன்மாதிரியாக இருக்கு. 2வது, கொடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். 3வது, நம்ம தங்கி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை இயேசுவை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கணும். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். சோமன் அல்லேலூயா. உம்மோடு இருப்பது